ஏதாவது நடக்கக்கூடாத செயல் ஒண்ணு நடந்துட்டுன்னா என்ன பண்றது? களி முத்தி போச்சுன்னு சொல்றோம். அந்த களியே அணுகாத ஒரு இடம் இருக்குன்னா அது நம்ம கைலாய மலை தான். ஏன்னா அங்க இறைவனுடைய அருளே ஒரு வேலியா இருந்து கைலையை நெருங்க விடாம பண்ணுது. ஒரு நொடி பொழுது கூட கண்ணை இமைக்காம நந்தி தேவரும் அவருடைய பூதப்படையும் காவல் காக்குது. மேலும் விளக்கு போன்ற ஒளியை உடைய தேவர்கள் சாமியை பார்க்க கூட்டமா வெளியே விளக்கு தீவெட்டியை பிடிச்சிட்டு காத்து கிடக்குறாங்க. அதனால எதிரிகள் யாரும் கிட்ட வர முடியாது. இது எல்லாத்துக்கும் மேல கைலாயத்துக்கு போறதுன்னா அவ்வளவு லேசா என்ன, பல மலைகளை கடந்துதான் போயாகணும். அது அவருடைய அருள் இல்லாம சாத்தியப்படாது. இவ்வளவு சிரமப்பட்டு என்னால அங்க போக முடியாதுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. அதே போல ஒரு இடம் இந்த பூமியிலேயும் இருக்கு. இங்க குளிர்ச்சியான அடர்ந்த சோலைகளே இறைவன் அருள் போன்ற வேலியாகவும், குவளை பூக்கள் நிறைந்த நந்தவனங்களே கண்ணிமைக்காத நந்தியம்பெருமான் பூதப்படை காவல் போலவும், தீ போன்ற சிவந்த நிறத்தை உடைய தாமரை மலர் பூத்த தடாகங்களே தேவர்களைப் போலவும் அவர்கள் கையில் ஏந்தி வைத்த விளக்கு